வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம எப்பயுமே கிருஷ்ணதேவராயர், தெனாலிராமன் கதைகள், அக்பர், பீர்பால் கதைகள், முல்லா கதைகள்னு பார்த்துட்டுருக்கோம். இன்னைக்கு ஒரு மாற்றத்துக்காக ஒரு டிடெக்டிவ் கதைய பார்க்கலாம். இந்த டிடெக்டிவ் கதை நானே சொந்தமா எழுதினது. இது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அத சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். அது ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கு. அந்த 10 ஏக்கருக்கு நடுவுல ஒரு சின்ன வீடு. அந்த வீட்ல 2 பேர் தான் வசிக்கிறாங்க. அப்பா, அம்மா. அவங்க 2 பேருமே ரொம்ப வயசான தம்பதிகள். இந்த அப்பா, அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன். அவரும் அமெரிக்கால இருக்கிறாரு. அப்பப்ப ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அக்கறையா விசாரிப்பாங்க அவங்க பசங்கலாம். அதாவது ஒரே ஒரு பையன். அந்த பையன் விசாரிப்பாங்க. இவங்களும் விவசாயம் தான் கதின்னு சொல்லிட்டு காலம் தள்ளிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஊர்ல நல்ல மரியாதை இருக்கு. இவங்க வீட்டுக்கு ஒரு ஆட்டோக்காரர் தான் அடிக்கடி வருவாரு. அவரு இவங்களுக்கு ரொம்பவே வழக்கமானவரு. அது மட்டும் இல்லாம, அவங்க வீட்ல வேலை செய்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அப்புறம் அதாவது கூட்டி தொடைச்சு அந்த இதெல்லாம் பண்ற ஒரு ஹெல்ப்பர் ஒருத்தங்க இருப்பாங்க. அப்புறம் ஒரு வாட்ச்மேன் இருப்பாங்க. இந்த 2 வயதான தம்பதிகள் மட்டும் தான். இப்படிதான் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. தினமும் அந்த வயசான தம்பதிங்க எந்திரிப்பாங்க. எல்லா வேலையும் வீட்டு வேலை செய்வாங்க, காட்டு வேலை செய்வாங்க, வர பொருள கொண்டு போய் சந்தையில விப்பாங்க. அந்த லாபத்த எடுத்து வீட்டுக்கு வருவாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க எப்பயுமே சாப்பாடு அந்த வாட்ச்மேனுக்கும், அந்த வீட்ல இருக்கிற ஹெல்ப்பருக்கும், அப்புறம் எப்பயாவது இந்த பக்கம் வந்தா அந்த ஆட்டோக்காரருக்கும் குடுப்பாங்க. இப்படிதான் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது, ஒரு நாள் ராத்திரி ஒரு 12:30 மணி அளவுல அந்த அம்மா எந்திரிச்சு நின்னு கத்துறாங்க. எத பார்த்து பயந்தாங்கன்னு தெரியல. கத்து கத்து கத்துன்னு கத்துறாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்காரரும் அவங்கள எவ்வளவோ சமாதானப்படுத்துறாங்க. என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சுன்னு. அந்த சத்தத்த கேட்டு வாட்ச்மேனும், அந்த ஹெல்ப்பரும் வந்துட்டாங்க அங்க. வந்துட்டு அந்த அம்மா கத்துறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இவங்க எல்லாரும் என்ன நினைச்சுட்டாங்க அப்படின்னா, இவங்க எதையோ பார்த்து பயந்துட்டு கத்துறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவ ஆசுவாசப்படுத்தி என்னன்னு கேட்டா, நான் இங்க ஒரு உருவத்த பார்த்தேன். அந்த உருவம் ரொம்ப கோரமா இருந்துச்சு. அது தன் மேல ஏதோ படர விட்டுட்டு போச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. இவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பேயி அப்படின்றத விதத்துல அந்த ஹெல்ப்பர் பையன் யோசிக்கிறான். அந்த அம்மாவும் அப்படிதான் யோசிக்கிறாங்க. ஆனா அந்த வயசானவரு, இல்ல இது கண்டிப்பா திருடனா தான் இருக்கும் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. அப்ப அந்த வாட்ச்மேன் சொல்றாரு, இல்ல நான் தான் காவல் காத்துட்டு இருக்கேனே, யாருமே இந்த பக்கம் வரல, போல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஒழுங்கா பார்த்துருக்க மாட்டீங்க. இல்ல உங்களுக்கு தெரியாம இது நடந்திருக்கும். உங்கள நான் குறை சொல்லல அப்படின்ட்டு அந்த பெரியவரு சொன்னாராம். அப்புறமே வாட்ச்மேனுக்கு இது கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சாம். அடுத்த நாள் காலையில அந்த அம்மா எப்பயும் போல குளிச்சு முடிச்சு, தலை சீவி அலங்காரம் பண்ணிக்க, அவங்களுடைய நகைப்பெட்டிய தொறந்தாங்களாம். அதுல ஒரு பெரிய மாலை, அதாவது ஆரம் காணாம போயிடுச்சாம். இத பார்த்து அவங்க அவங்க கணவர்கிட்ட சொன்னாங்களாம். அவங்க கணவர் சொன்னாங்களாம், "ஆமா, நான் தான் அப்பயே சொன்னேன்ல, பேயெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது திருடன் தான் உள்ள வந்திருக்கான். திருடன் திருட பார்த்திருக்கான். இந்த மாலைய எடுத்துட்டு போயிருக்கான். அப்பதான் நீ அவன பார்த்திருக்க, கத்தியிருக்க. அது பேய்ன்னு நெனச்சுக்கிட்ட. ஆனா அது திருடன்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு தெளிவு வந்துச்சாம். சரி, இத பத்தி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்தாங்களாம். அப்ப அங்க இன்ஸ்பெக்டரோட பேரு ரவின்னு வச்சுக்கலாம். அந்த இன்ஸ்பெக்டர் ரவி என்ன சொன்னாராம், சரி நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு பார்த்தாராம். ஆனா, அவரு வீடு ஃபுல்லா தொலாவியுமே எதுவுமே கிடைக்கலையாம். அவரு தன்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னாராம், என்னய்யா இது? வீடு பூரா தொலாவிட்டோம். எங்கேயுமே எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. இருங்கய்யா, இன்னொரு தடவ தொலாவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த டீமுமே கூப்பிட்டு தொலாவுனாங்களாம். அப்புறம் அக்கம் பக்கத்துல விசாரிச்சாங்களாம். அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே பிடிபடலையாம். சரின்ட்டு இப்ப இன்ஸ்பெக்டர் ரவியுடைய நண்பன் டிடெக்டிவ் அர்ஜுன் அவரை கூப்பிட்டாங்களாம். அவரு
ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டு இருந்தாராம். சரி, இன்ஸ்பெக்டர் ரவி, மொத நம்ம கிரைம் சீன எங்க நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தாராம். ஒவ்வொரு இடத்தையும் இன்ச் பை இன்ச்சா பார்த்தாராம். எங்கேயாவது தப்பு நடந்திருக்கா, ஏதாவது ஒரு சிறிய ஆதாரம் கிடைக்குமா அப்படின்ட்டு பார்த்தாராம். அப்ப அந்த நகை இருந்த பெட்டிய பார்த்தாராம். அந்த நகை இருந்த பெட்டி பூட்டப்பட்டு இருந்துச்சாம். பூட்டு உடைக்காம திருடன் மேல இருந்த கண்ணாடி வழியா அதை உடைச்சி நகை எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப கண்டிப்பா திருடன் கையில சாவி இருந்திருக்காது. சாவி இல்லாம திருடன் எடுக்கதான் இந்த பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்தாராம். அப்ப அவர் நடந்து வரும்போது அந்த இடத்துல நிறைய சேறு கால் தடங்கள் இருந்துச்சாம். இதை பார்த்துட்டு அர்ஜுன், கண்டிப்பா யாரோ வெளியில இருந்தா வந்திருக்காங்க. ஆனா நேத்து மழை இல்ல, இங்க எப்படி மண்ணு வந்துச்சு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த ரவி, ஆமா எனக்கு இது கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அர்ஜுன் சொன்னாராம், அவங்க இந்த காட்டு வழியா வந்திருக்கலாம், அதாவது வயல்கள் வழியா வந்திருக்கலாம். வயல்கள்ல விவசாயம் இருக்கிறதுனால அதுல இருக்க சேரு அதுல அப்படியே ஒட்டியிருக்கும். வயலுக்கு பக்கத்துல வீடு இருந்ததுனால இது வரைக்கும் தொடர்ந்து வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இன்ஸ்பெக்டர் ரவியும், ஆமா ஆமா அப்படி இருக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்புறம் அவரு அந்த ஹெல்ப்பர் கிட்ட போனாராம். அவர்கிட்ட, நீங்க நேற்று எங்க இருந்தீங்க என்னன்ற மாதிரிலாம் விசாரிச்சாங்களாம். அந்த ஹெல்ப்பர், நேற்று நான் இங்கே தான் இருந்தேன், சாப்பிட்டுட்டு நான் டிவி பார்த்துட்டு அங்கேயே சோபாலேயே படுத்து தூங்கிட்டேன், அம்மா கத்துனதுக்கு அப்புறம் தான் எழுந்திரிச்சு வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் இன்ஸ்பெக்டரும் அர்ஜுனும் வீட்டு நல்லா நோட்டை விட்டாங்களாம். எதுவுமே புறப்படையாம். சரி, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் யோசிச்சுட்டு இருந்தப்ப, இங்க ஒரு வாட்ச்மேன் இருக்காரு, வேணா அவரை கேளுங்க அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் ரவி சொன்னாராம். சரி, நீங்க வாட்ச்மேனை கூப்பிடுங்க அப்படின்னாங்களாம். இவங்களும் நேற்று நைட் என்ன நடந்துச்சு, நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்களாம். இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கொஞ்சம் இழுத்தாராம். சொல்லுங்க அப்படின்னா, நேத்து நேத்து அப்படின்னு தலையை சொல்லிச்சாராம். சொல்லுங்க நேத்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாராம் அர்ஜுன். அதுக்கு வாட்ச்மேன் சொன்னாராம், இல்ல சார் நேத்து நான் தூங்கிட்டேன், அப்புறம் ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதனாலதான் நான் உள்ள வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்களா. என்ன சத்தம் அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த அம்மா கத்துற சத்தம் தான், அது கேட்டதுனால நான் உள்ள வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சரி, உள்ள வந்து பார்த்தீங்க, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாரா. என்ன சார், நான் தூங்கிட்டேன்னு சொன்னேன்ல அப்படின்னு கேட்டாங்களாம். அப்புறம் வாட்ச்மேனை நல்லா ஒத்து பார்த்தாரா அர்ஜுன். அதுல அவருடைய கைக்கு மணிக்கட்டுக்கு பக்கத்துல ஒரு கீரல் இருந்ததை பார்த்தாராம். அந்த கீரல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா புதுசு மாதிரி இருந்துச்சான், ஏதோ சமீபத்தில் ஆன மாதிரி இருந்துச்சான். அதை பத்தி அவர் விசாரிச்சாராம். அது எப்படி வந்துச்சு, என்னது சார் உங்க கையில ஒரு காயம் அப்படின்னு. இல்ல சார், இது நான் இது குப்பை எடுக்கும்போது வந்துச்சு, நான் இதை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இல்லையே, கொடுங்க கைய அப்படின்னு சொல்லிட்டு கைய வாங்கி பார்த்தாராம் ஒத்து. இந்த பார்த்தா கண்டிப்பா வந்து கண்ணாடி கிழிச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னாராம் அர்ஜுன். ஆமாங்க, அவர் பாயிண்ட பிடிச்சிட்டாரு. அந்த கண்ணாடி இந்த நகைப்பெட்டி மேல கண்ணாடி இருந்துச்சு, அந்த கண்ணாடியை உடைச்சுதானே நகை எடுக்க முடியும், அதுதான் அந்த பாயிண்ட் தான் கேட்குறாரு. அப்புறம் வாட்ச்மேன் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சாதிச்சாராம். அதுக்கப்புறமேட்டு அவரு இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தாராம். அந்த இடத்துல வாட்ச்மேன் உட்காந்துட்டு இருக்கிறது வெளியில. இந்த பின்பக்கமா வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா பின்பக்கம் மாட்டு தொழுவம் இருக்கு. அந்த மாட்டு தொழுவத்துல மாடுகள் அந்த மூத்திரம் இதெல்லாம் போகும்போது அந்த இடத்துல ஈரமாகும். அப்ப அவங்க பின்பக்கம் வழியா வந்திருக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சாங்களாம். இருந்தாலும் வாட்ச்மேன் மேல கொஞ்சம் சந்தேகமாவே இருந்துச்சாம். இந்த அர்ஜுன் வாட்ச்மேனை கூப்பிட்டு கேட்டாராம், எனக்கு உங்க மேலதாங்க டவுட்டா இருக்கு, கண்டிப்பா நீங்க கையால தான் வந்துட்டு அந்த நகைப்பெட்டியை உடைச்சிருக்கணும், அப்பதான் உங்களுக்கு இந்த காயம் ஏற்பட்டிருக்கணும், நீங்க உண்மை சொன்னா நல்லது,
இல்லைன்னா நான் உங்கள கைது பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். நான் தான் பண்ணேன்னு எப்படி சொல்றீங்க? அப்படின்னு கேட்டாராம் வாட்ச்மேன். இல்லைங்க உங்க கையில அடிபட்டுருக்கு. அதுவும் இல்லாம நீங்க முன் பக்கமா இருந்திருக்கீங்க. இந்த அம்மா சொன்னாங்க, நீங்க கத்தும்போது பின்பக்கமா வந்திருக்கீங்க. அப்ப கண்டிப்பா நீங்க பின்பக்கமா போயிட்டு, உங்களால ரொம்ப தூரம் முன்பக்கம் போயிருக்க முடியாது. அப்பதான் இவங்க பார்த்துருக்காங்க. அதனால நீங்க அப்படியே பின்பக்கமா வந்திருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இல்லைங்க இது பொய்யி அப்படின்னு சொன்னாராம். அப்பதான் சொன்ன அந்த அர்ஜுன் காமிச்சாராம். அந்த கால் தடங்கள்ல ஒரு கால் தடம் வெளிநோக்கி போறதாவும், ஒரு கால் தடம் உள்நோக்கி வந்ததாவும் இருக்கு. அப்ப அந்த நகைய திருடிட்டு வெளில போனவனே தான் இந்த அம்மா காத்தவும் திருப்பி உள்ள வந்திருக்கணும். குமார் தீவிட்டே படுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவருடைய பாதத்துக்கும் இந்த பாத அச்சுக்கும் சேரவே இல்ல. உங்களோட பாத அச்சு தான் இதுக்கு சேருது அப்படின்னு சொன்னாராம். இல்லைங்க இந்த அம்மா கத்தவும் தான் உள்ள வந்தேன் அப்படின்ட்டு அந்த வாட்ச்மேன் எவ்வளவோ மறைச்சாரா. இருந்தாலும் அர்ஜுன் சொன்னா நல்லது, இல்ல கைது பண்ணி உள்ள கொண்டு போய் வச்சு லாடம் கட்டி அடிப்போம் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் தான் அந்த வாட்ச்மேன் தன்னுடைய தவற உணர்ந்தாராம். ஆமாங்க நான் தான் எடுத்தேன். என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் போட்ட காசு இல்ல. அதனால தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாராம். அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு அந்த வழக்கும் முடிஞ்சிருச்சாம். இந்த கதை எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.